ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க கேளுங்கம்மா. ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா நீனு? தொண்டை கட்டிடுச்சு. முதல்ல மேற்கு தொண்டை கட்டிச்சு, இன்னைக்கு நபாக்கு தொண்டை கட்டிடுச்சு. அவளுக்கு 2 நாள் ஆச்சு நபாக்கு. சரி, இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய பேர் லவ் ஸ்டோரி கேட்குறீங்க. என்னடா உங்கள் லவ் ஸ்டோரி சொல்கிறா, எப்பட்றா நீ கர்நாடகா உங்கள் தமிழ் பேசுகிறீங்க, ஹிந்தி பேசுகிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்களடா? ஆல்ரெடி போட்டாச்சு. மறுபடியும் இப்போ புதுசாக வந்தவங்களுக்காண்டி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லி, ஏன்னா பழைய சப்ஸ்கிரைபர்லாம் அப்புறம் ஓடிடுவாங்க. இவங்களை பார்த்தாச்சுடா எத்தனை வட்டரை சொல்லுவீங்க உங்கள் லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னு ஓடிடுவாங்க. ஏன்னா கேமராமேன் கூட லவ் ஸ்டோரி தெரியும். அவரும் வந்து ரொம்ப கோவத்தை தான் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்தேங்க. 3ஆப்பு வரைக்கும் சென்னையில் படித்தேங்க. ஆலந்தூரில் சரஸ்வதி ஸ்கூலில் நான் படித்தேங்க. அந்த ஸ்கூல் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. சென்னையில் உள்ள யாராச்சும் பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். 84 பிறந்தேன். 1984 நான் பிறந்தேன். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அவுராமரத்துக்கு போயிட்டேன். அபிராமம் எங்கள் சொந்த ஊர் அபிராமம். அங்கே போய் 4ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்தேன். ஸோ இது கிடையாது, எனக்கும் கர்நாடக சம்மந்தம் கிடையாது. எனக்கு ஹிந்தியே தெரியாது, தமிழ் மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன். ஓகேவா? தமிழன். ஆமாம். அப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு, அது டைவர்ஸ் ஆச்சு. அடுத்து ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவங்க அங்கேருந்து அது பெரிய அவங்க சொன்ன நமக்கு வேண்டாம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து முதல்ல கல்யாணம் முடித்தவங்களுக்கு நாங்கள் பிறந்தோம்ல, நான் பிறந்தேன், எங்கள் அண்ணன் பிறந்தாப்புல. இப்போ எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களோட அத்தாவை நான் பார்த்தது கிடையாது. எனக்கு நினைவு தெரிவிக்க முன்னாடி அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்களை காப்பாற்றுறதுக்காண்டி மலேசியாவில் போய் வேலை பார்த்தாங்க. அப்புறம் துபாயில் போய் பார்த்தாங்க. துபாயில் வேலை பார்க்கும்போது இங்கே உள்ள அத்தா இருக்கார்ல, இடையில வீடியோலாம் வந்திருப்பார், அவரோட கல்யாணம் முடிச்சிட்டாங்க. எங்கள் அத்தாவுக்கும் ஒரு டபுள் ஒய்ஃபு, டபுள் பிள்ளைங்க. அது வேறு, அது ஒரு ரூட்டு. அப்படியே ரூட்டு வந்து பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதெல்லாம் வேண்டாம். அந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கே இது மறந்து போயிடும். அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா கல்யாணம் முடிஞ்சது. அப்புறம் அம்மா வந்து இங்கே வந்தாங்க. ஏன்னா அவர் ஹஸ்பண்ட் வந்து கர்நாடகாரில். ஸோ இங்கே வந்து அவரோட வீட்டில் இருந்தாங்க. அப்போ என்னையே கூப்பிட்டாங்க, நான் வரல. ஓகே, வாட்டி கூப்பிடும் போது அவர் வரவே இல்லை. வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 10ஆவது முடித்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் சிகே ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக் கடையில் எழுகடல் தெருவில் 1 இயராக வேலை பார்த்தேங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சரி கர்நாடகா தான் போய் பார்ப்போமே, எனக்கு வந்து கொஞ்சம் ஹிந்திக்காரையை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எனக்கு ஹிந்தி தெரியாது. சரி அம்மா தான் அங்கே இருக்காங்களே கர்நாடகாவில், ஒரு வேளை அங்கே இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சான்ஸ்லாம் வந்தேன். அப்புறம் அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, கர்நாடகாவுக்கு வந்தேன். அப்புறம் ஹீரோயின் என்ட்ரி ஆச்சு. ஹீரோயினியை பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ஹீரோ என்ட்ரி ஆன முன்னாடி வேறு ஹீரோயினிக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் விடுங்க. அது ஹீரோயினி இது செலக்ட் பண்ணும்போது அது ஒரு 2 டேஸ்லேயே கல்யாணம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னமாச்சு, இவங்கள கல்யாணம் முடிக்க நான் பட்ட பாட்டு இருக்கு. பச்சை மிளகா திண்டு அதை திண்டு என்னென்னமோ செஞ்சு, அதெல்லாம் பெரிய கஷ்டங்க. இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்களேன், எனக்கே இப்போ வந்து இல்லை அது சொல்லணும்னா ஸ்டோரி, லவ் ஸ்டோரி முடியாது. அதெல்லாம் சீசனாக போவோம். புரிஞ்சுங்களா? சீரியலோட வெந்தோம், அதெல்லாம் வேணாம். இப்போ கல்யாணம் முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி நல்லா பழகணும். இவங்களை ஹிந்தி பழகிறதுக்காண்டி நான் பாம்பே போனேன். பாம்பேயில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். நல்லா ஹிந்தியை பழகினேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கலாமா வேணாமாங்கிறத முடிக்கல. வேணாம் இருக்குன்னு பெரிய சண்டை முடிஞ்சு ஃபைட்லாம் ஆகி கடைசியில் 2004 கல்யாணம் முடித்தேன். கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. பாக்கெட்டில் 10 பைசா கிடையாதுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த பிள்ளைய. அது கல்யாணம் பெரிய சண்டைலாம் நடந்துச்சு. அவ்வளோ சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு தமிழ்நாட்டு பையனுக்கு ஒரு கர்நாடகா பொண்ணை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னா அந்த பையனுக்கு காசு இருக்கணும். காசு என்கிட்ட இல்லை. அந்த பையனுக்கு வீடு இருக்கணும், அதுவும் என்கிட்ட இல்லை. ஒன்று இந்த ஊர் காரணம் இருக்கணும், அவனும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு கொடுத்தது பெரிய விஷயம். புரிஞ்சுங்களா? நடக்காது. அந்த நடுவில் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அதுவே அதெல்லாம் விடுங்க, அந்த சொல்ல வேணாம். எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் எல்லாரும் தான் அவங்க பிள்ளைய வேலை வெட்டி இல்லாதவனுக்கு, காசு பணம் இல்லாதவனுக்கு, சொந்த வீடு இல்லாதவனுக்கு, அந்த ஊரே கிடையாது அப்படின்ற ஒரு பையனுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்தாங்க இவங்க அம்மா அப்பா. அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸுங்க. கொடுத்தாங்கல்ல. எப்படி கொடுத்தாங்க. அதுதான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி, இல்லாட்டி ஓடி போயிடும். ஆனால் வேறு வழி இல்லை. கெட்டி வச்சுட்டாங்க. கெட்டி முடித்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட
வாழ்க்கையில் போராட்டம்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கேன். வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், மூட்டை தூக்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு டியூட்டி 1000 மூட்டை தூக்கணும். 1000 மூட்டையை 8 வருஷம் தூக்கியிருக்கேன். அந்த நாளெலாம் கஷ்டலாம் பட்டு ஒரு வழியாக இன்றைக்கி வந்து மறுபடியும் வெளிநாட்டே வேணாண்டா, கல்யாணம் முடிச்சிருக்கேன். கல்யாணம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன். அந்த பொண்டாட்டையும் விட்டுட்டு வெளிநாட்டில் போயிருக்கு சொல்கிறாங்க. இதுக்கா நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கணும், போடா அவங்க வேலையை வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு உதட்டு தள்ளிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ஒரு பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி கூட வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு பிள்ளைங்கெல்லாம் பார்க்குது. என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னடா நடக்குதுன்னு பார்க்குது. ஸோ அதனால் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கதையை? ஆமாம், உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்தேன், வெளிநாட்டிலேருந்து வந்தேன். அப்புறம் ஆட்டோ ஓட்டினேன். ஆட்டோ ஓட்டுறது வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் லைவாகவே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ பையன் பிறந்தது, பொண்ணு பிறந்தது, இப்போ ஓரளவா சொந்த வீடு கட்டி செட்டிலாக இருக்கேன் இந்த ஊரில். ஓகேங்களா? எல்லாமே இருக்கு. ஆமாம். இப்போ வந்து தமிழ்நாடு தான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இது வரைக்குமே. கர்நாடகா எங்களுக்கு பொண்ணு மட்டும் தான் கொடுத்துச்சு ஒழிய. எனக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்ம வீட்டிலே ஒரு இது பண்ணிட்டாங்க. பாத் போல என்ன பண்ணாங்க? கல்யாணம் முடிச்சா பொண்டாட்டியை கூட்டு போக கூடாது, இங்கதான் செட்டில் ஆகணும், தமிழ்நாடுக்கு போக கூடாது, பிள்ளைக்கு கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு காரணத்தினால நாங்க வந்து இங்கேயே இருக்கிறோம். ஆனாலும் வந்து இங்க ரொம்ப போராடி பார்த்தா எங்களுக்கு கர்நாடகா எனக்கு சோறு போடலை, பொண்ணும் கொடுத்ததோ நிப்பாட்டிடுச்சு. கடைசியில் எனக்கு சோறு போட்டது வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அந்த யூடியூப் சேனல் வளர்ந்துச்சு. அதன் மூலயமா படிப்படி இன்னைக்கு வேலை வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் தமிழ் பேசுறது. உனக்கு தமிழ் தெரியுமாடி? என்ன பேசு. எனக்கு தமிழ் தெரியும், உனக்கு ஹிந்தி தெரியும், கன்னடா தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். தமிழ்நாடு இங்கே கர்நாடகா வந்து கல்யாணம் பண்ணது நல்லா ஆயிடுச்சா? என்ன ஆச்சு? நல்லா ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணல நீனு வர மாட்டேன். அடுத்து அங்கே விட உனக்கு தமிழ் தெரியுமாடா? பேசுறா, தமிழ பேசுறா. தமிழ் தெரியும். உன் பேர் என்னடா? இமான் கான். உனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச படம் என்னடா? விஜயோட நியூ படம். என்ன படம்? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா? ஒரு தமிழ் பாட்டு பாடுறா. சீக்கிரம் பாடு, தமிழ் தெரியும்னா பாட்டு பாடு. நல்லவன் வாழ்வதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல, உசுரே நீதானே நீதானே களவானு கூடே. பாருங்க, அடுத்து தமிழ் தெரியுமா உனக்கு? தெரியும். நல்லா தெரியுமா? பாத்துங்க, இந்த அளவுக்கு நான் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து தமிழ் கற்றுக் கொடுத்து தமிழில் ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலுக்கு ஒரு 36,000 பேர் இன்றைக்கி தமிழ் BMW ஃபேமிலியை பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்கு உழைப்பை வந்து கொட்டியிருக்கேங்க நான். இது ஸ்டோரியை விரிவாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பட்டியலை போட்டு 1, 2, 3, 4 பாயிண்ட் அது பாட்டுக்கு சீசன் போய்கிட்டே இருக்கும். லவ் ஸ்டோரி டைரிலாம் இருக்குது. இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். இதெல்லாம் நான்லாம் வந்து ஃப்ரேம்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கீங்க. வாயேன் இங்கே பாருங்களேன், ஃப்ளேம்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன். எங்கடா அந்த ஃப்ளேம்ஸை? இங்கே தானே இருந்துச்சு, கடைசி பக்கத்தில் தானே இருந்துச்சு அந்த ஃப்ளேம்ஸு. இந்த பாருங்க, ஃப்ளேம்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன். கரிஷ்மா ரஹ்மான் கானுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஃப்ளேம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். 2004 இது ஏகப்பட்டது இருக்குது. கரிஷ்மாவை நான் வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன். அதை காட்டுமா? அது எங்கம்மா வரைஞ்சதை காட்டுமா? சீக்கிரம் எடுமா, அவங்களுக்கு பொழுது அப்புறம் ஓடிட்டு போகிறாங்க ஸ்க்ரீனை விட்டுட்டு. நீ காட்டுறதுக்கு டைம் ஆகுறான்னு சொல்லிட்டு. கரிஷ்மா வந்து நான் லவ் பண்ணக்கூடிய டயத்தில் நானாக வந்து ஒரு ஓவியமுங்க. ஸோ இந்த டைரியில் நிறைய இருக்குது மெமரிஸு, எல்லாத்தையுமே காட்ட முடியாது. ட்ரீம் கேர்ள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கவிதைலாம் எழுதியிருக்கேன் பாருங்களேன். சல்மான் கான் நே கியா கியா மைனே பியார் கியா, ரஹ்மான் கான் நே கியா கியா ரோஸ் ரோஸ் பியார் கியா. அப்புறம் இவங்க ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நான் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் சண்டே டுமாரோ இஸ் மண்டே, ஐ எம் நாட் கம்மிங் இஸ் ஒன் டே தட் இஸ் யுவர் வெட்டிங் டே அப்படின்னு போட்டுறேன். இந்த மாதிரி கவிதைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் பாட்டு, இந்த பாட்டு தான் நான் அப்பப்போ வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பாடுற பாட்டு. யாருக்கு இல்லை பூராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். என்னை ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென்ன நான் நினைப்பேன், உனக்கென்ன வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென்ன வாழ்ந்திருப்பேன். பாட்டுலாம் எழுதியிருக்கேங்க. எதிர்பக்கத்தில் இருக்கும் பெண் பெயர் என்ன என்று யோசிக்கிறீர்களா? அதுதான் என் காதலி. அவள் பெயர் என்ன என்று தெரியுமா? கரிஷ்மா, என் வருங்கால மனைவியும் கூட.
என்னவோ எழுதிருக்கேன். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், அதுக்கு போர் அடிக்கும் உங்களுக்கு. இதுதான் எங்கள் லவ் ஸ்டோரி. ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக வந்து சொல்லியாச்சு. இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா கேட்க உங்கள்கிட்ட தெம்பு திராணிலாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், விரிவாக வந்து நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு வந்து சீசன்லாம் போவோம், பார்ட் 1 பார்ட் 2 போகணும். இல்லைப்பா போதும்ப்பா இவன் லவ் சரியாக வேண்டாம்ப்பா அப்படின்னீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க, ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து வெளியே கிளம்பி போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நல்லா கல்யாணம் இது எப்படி, அதுக்குள்ள நடுவில் என்னென்ன லவ் ஸ்டோரி இருக்குது அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ முடிச்சிடுமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். நபாவோட குரல் நல்லா இருக்குன்னா நபா ஒரு பாட்டு பாடுமா? பாடு பாடு, கோரியன் பாடு பாடு, ஏதோ ஒன்று பாடு, பாட்டு பாடு. நாயனி ஜான் பாபு சரஞ்சியமினா நாயனி ஜான் சுயூரி நாய் நாய் ஜாயின் சுயி நாய் நாய் இருக்க பக்கி. தமிழ் பாட்டு பாடு. கொஞ்சம் மஞ்சாதனி அதானி வரலாம். ஓகே, முடிச்சிடுமா? பாடு. பாட்டி வண்ண கட்டுமா, அதிரடி வர கட்டுமா, ஷாம்பே வண்ண தொட கட்டுமா, அதிரடி வர கட்டுமா. போதும் போதும். ஓகே, பை பை சொல்கிறேன், பை சொல்கிறேன், பை பை பை.